கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்பொழுது பார்க்கிறோம், நம்ம கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, ஜனங்களை நோக்கி நீங்க என்ன செய்வீங்கன்னா கர்த்தரை செய்வீங்க, அந்நிய தேவர்களை நீங்க சேவிக்காதீங்கன்னு சொல்லும்போது, அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருந்தாங்க. பாருங்க, அதை அப்படியே நாங்கள் கீழ்ப்படுகிறோம், நாங்க அப்படியே செய்கிறோம்னு சொல்லி அந்த வசனத்துல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, யோசுவாவுடைய வாழ்க்கையில அவன் தேவனை நம்ம சேவிப்பதற்கு ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றினாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே கீழ்ப்படிதார்கள். பிரியமானவர்களே, நம்ம கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசியை அன்னாள் கொண்டு வந்து ஆலயத்துல விடும்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தேவனுடைய சத்தத்தை கூப்பிட்டீங்களா, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும்போது கூட ஏலி தாத்தாவை பார்த்தா நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க இயேசுதான் பேசுறாங்க, தேவன் தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சிறு சாமுவேல் இன்னைக்கு அந்த ஜெபத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், அவர் அந்த தாழ்மையை அடிமையின் ரூபமாய் அவர் எடுத்து அதை செஞ்சது. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியாய் என்ன செஞ்சாங்க, அநேக ராஜாக்களை என்ன செஞ்சாங்க, அவர் அபிஷேகம் பண்ணினாங்க. அது மாத்திரம் இல்ல, நிறைய காரியங்கள் தேசத்துல என்ன செஞ்சாங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியை ஒரு முதன்மையாக என்ன செஞ்சாங்கன்னா அந்த நாட்டுல வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோமானால், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால், அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாங்க, ஆண்டவர் மேன்மையாக என்ன செய்வாங்க, நம்மளை வைத்துக் கொள்வாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான கிருபையும் தாளந்தையும் தேவன் நமக்கு தருவாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா மாறாவின் நீர் மதுரமாய் மாறினதுன்னு சொல்லி நீங்க வேதத்துல வாசிப்பீங்க. யாத்ராகம் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மோசே போய் தேவனுடைய கூப்பிட்டாங்க, தேவனையும் கூப்பிட்டாங்க. ஆனா தேவன்கிட்ட கூப்பிட்டுட்டு ஆண்டவரே இவங்க முறுமுறுக்கிறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்களான்னு சொல்லல. கூப்பிட்ட மாதத்திலே தேவன் பதில் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? நீ ஒரு மரத்தை காட்டினாங்க, அந்த மரத்தை வெட்டி என்னச்சு நீ தண்ணிக்குள்ள போடு, அவ்வளவுதான். தேவன் நம்முடைய சத்தத்தை கூப்பிடுதல் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர் நமக்கு எல்லாம் சகலமும் நேர்த்தி பண்ணியிருக்காரு. அதை நம்ம பார்க்க கூடாதபடிக்கு நம்ம கண்கள் நம்முடைய பாவங்களும் நம்முடைய முறுமுறுப்பும் தான் என்ன செய்து நம்முடைய தேவனை பார்க்க கூடாதபடிக்கு நம்ம கண்கள் என்ன செஞ்சது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மோசே என்ன செஞ்சாங்கன்னா அந்த மரத்தை வெட்டி போட்டாங்க. அந்த மாறாவின் நீர் மதுரமாய் மாறினது. அந்த கசப்பான வாழ்க்கை, கீழ்ப்படுதல் இல்லாம ஒரு கசப்பான முறுமுறுக்கிற வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானா, அந்த கசப்பான வாழ்க்கையை நீங்க எடுத்து போடுங்க. கீழ்ப்படுதல் உள்ள இருதயத்தோடு நீங்க வாங்க. நம்ம எப்பொழுதெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கிருபையை தேவன் நமக்கு தர வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா பாருங்க, நீ ஈசாக்கை கொண்டு போய் மலையின் மீது என்னச்சு அவனை பலி கொடுன்னு சொன்னாங்க. அப்படியே கீழ்ப்படிந்தாங்க, அப்படியே கீழ்ப்படிந்தாங்க, அப்படியே செய்தாங்க. ஆனா இன்னைக்கு ஈசாக்கு நிமித்தம் ஆபிரகாமின் சந்ததி வளர்ந்தது, தேவனுடைய வாக்கு தத்தம் பெருகினது. அதெல்லாம் விசுவாசத்துக்காக தான், நம்மளை பலப்படுத்துவதற்காக தான் நம்முடைய பைபிள்ல அநேகருடைய சாட்சிகளையும் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படிலாம் செய்வாரு, உனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துல கடைசி, இந்த 24வது வருஷத்துல கடைசி நிமிஷத்துல நீங்க இருக்கிறீங்க. கேளுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நீங்க கொடுத்த தீமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஏன்னா இந்த தீமையை நீங்க உணர்ந்ததுனாலதான் கர்த்தருடைய பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம உபத்திரமே இல்லை, நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தா மட்டும் நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆனா சோதித்து நம்மளை புடமிடுகிற தேவன், நம்மளை சோதித்து ஆராய்கிற தேவன். அவர் நமக்கு சோதனையும் சிச்சையும் கொடுக்க அவருக்கு சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டியது நம்ம மீது உள்ள கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான பாக்கியமும் கிருபையும் தேவன் நமக்கு தந்தருவதாக நம்ம எழுந்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நம்ம அனுதினமும் தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு சேவிப்பு கொடுப்போமானால், அவருக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்மளும் என்ன செய்வோம்,
தேவனுக்காக நம்ம வாழ்வோம். வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கும் பிரியமானவர்களே. நம்முடைய சாட்சியே அநேகரை என்ன செய்யுமா? மனம் மாறுதலுக்கு கொண்டு செல்லும். நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அநேக உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் என்ன செய்யணுமா? உலகத்தை ஜெயிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கோம், ஓனாக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி ஒரு பெரிய உபத்திரத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவாராக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 94 43 52 76 77 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.